யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையிலேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பதை இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவிடத்திலே பல பேர் நண்பரிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள், அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்திலே இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்துவிருக்கிறது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது நெடும் பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும், பல்வேறு சோதனைகள் வரும். அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பணிகளை நான் ஆற்றியிருக்கிறேன். நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், தமிழகம் எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே வாழுகிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும், இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு. இந்த இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள், இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்ற முறையிலே தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பதை இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவிடத்திலே பல பேர் நண்பரிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அழையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள், அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து இருக்கிறது.